வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். புதிய குற்றவியல் சட்டங்கள் நீதித்துறை கட்டமைப்பில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மக்களுக்கான திட்டங்களை கொண்டு வருவதிலும் உள்ளார்ந்த வளர்ச்சியை எட்டுவதற்கும் மத்திய அரசு உறுதியான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தமிழ் மொழி மற்றும் மாநிலத்திற்கான வளர்ச்சிக்கான திட்டங்கள் முன்னுரிமை அடிப்படையில் செயல்படுத்தப்படுவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கனமழை காரணமாக கடலூர், மயிலாடுதுறை, விழுப்புரம் மாவட்டங்களில் இன்று பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மகளிர் டுவெண்டி இரண்டாவது கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியாவை வென்றது. இனி விரிவான செய்திகள். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய குற்றவியல் சட்டங்கள் நீதித்துறை கட்டமைப்பில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் கடந்த 3 நாட்களாக நடைபெற்ற அகில இந்திய காவல்துறை தலைவர்கள் மாநாட்டில் நிறைவுரையாற்றிய பிரதமர் மக்களின் கண்ணியம் மற்றும் நீதிக்கு முக்கியத்துவம் அளித்து புதிய சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக கூறினார். மகளிர் மற்றும் பெண் குழந்தைகளுக்கான உரிமைகள் மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்தும் நோக்கில் புதிய குற்றவியல் சட்டங்கள் அமைந்துள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். நாட்டின் எல்லைப் பகுதியில் அமைந்துள்ள கிராமங்களில் உள்ள மக்களிடம் காவல்துறை அதிகாரிகள் நல்லுறவை ஏற்படுத்தி பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கான முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். அரபிக்கடல் பகுதியில் வணிக கப்பல்கள் கடற்கொள்ளையர்களால் தாக்கப்படுவதை தடுக்க இந்திய கடற்படை மேற்கொண்ட தீரமிக்க நடவடிக்கைகளுக்கு பிரதமர் தமது பாராட்டுகளை தெரிவித்தார். காவல்துறை மாநாட்டில் உள்நாட்டு பாதுகாப்பு, இணையதள குற்றங்களை தடுத்தல், தீவிரவாதம் மற்றும் இடதுசாரி தீவிரவாதத்தை ஒடுக்குவது, சிறைத்துறை சீர்திருத்தங்கள் உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் விவாதிக்கப்பட்டன. காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றிய அதிகாரிகளுக்கு காவல்துறை விருதுகளையும் பிரதமர் வழங்கினார். உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா, தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் மற்றும் மத்திய அரசின் உயர் அதிகாரிகள் இம்மாநாட்டில் கலந்து கொண்டனர். நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையில் கலந்து கொண்ட பயனாளிகளிடையே பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி வாயிலாக கலந்துரையாடுகிறார். நாடு முழுவதிலும் இருந்து ஆயிரக்கணக்கான பயனாளிகள் தங்களது கருத்துக்களை இந்நிகழ்ச்சியின்போது பகிர்ந்து கொள்கின்றனர். மக்களுக்கான திட்டங்களை கொண்டு வருவதிலும் உள்ளார்ந்த வளர்ச்சியை எட்டுவதற்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று மாலை நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் 2014ஆம் ஆண்டுக்கு முன்பு மத்தியில் ஆட்சி செய்த எந்தவொரு அரசும் சிறு வியாபாரிகளுக்கு கடனுதவி வழங்குவது குறித்து எந்த திட்டத்தையும் கொண்டு வரவில்லை என்று கூறினார். தற்போது பிரதமரின் சாலையோர வியாபாரிகள் கடனுதவி திட்டத்தின் மூலம் எந்தவொரு உத்தரவாதமும் பெறாமல் 50,000 ரூபாய் வரை கடனுதவி வழங்கப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். மக்கள் நலனுக்காகவும் அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் உஜ்வாலா இலவச சமையல் எரிவாயு திட்டம், முத்ரா கடனுதவி திட்டம், செல்வமகள் சேமிப்பு திட்டம் உள்ளிட்டவை செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். நாட்டின் கடைக்கோடி மக்களுக்கும் அரசின் திட்டங்கள் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் பிரதமரின் வங்கிக் கணக்கு திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சென்னையில் உள்ள முன்னோடி வங்கிகள் சார்பில் பயனாளிகளுக்கு கடன் உதவிகளையும் அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வழங்கினார். பெண்கள் பொருளாதாரத்தில் வலுப்பெற்றுவிட்டால் அவர்களுக்கான சுதந்திரம் உறுதி செய்யப்பட்டுவிடும் என்று தெலங்கானா ஆளுநர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் புஞ்சைப்புளியம்பட்டியில் பெண்களுக்கு அதிகாரமளித்தல் குறித்த கருத்தரங்கில் பேசிய அவர், பெண்கள் தங்களுக்காக கவலைப்படாமல் குடும்பத்திற்காக தங்களை அர்ப்பணித்து உழைத்து வருவதாக கூறினார். பொருளாதாரத்தில் அவர்களுக்கான அதிகாரம் உறுதி செய்யப்பட்டுவிட்டால் குடும்பத்திற்கு மட்டுமின்றி நாட்டுக்கும் பயனளிக்கும் என்று அவர் கூறினார். பெண்களுக்கான தேவைகளை அறிந்து அரசு அவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் அவர் கூறினார். பெண்கள் தங்களது வாழ்வாதாரத்தையும் பொருளாதார ரீதியாக உயரவும் தொழில் முனைவோராக தங்களை தயார்படுத்தி புதிய தொழில் தொடங்க முன்வர வேண்டும் என்றும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. यही समय है, सही समय. இதுதான் வேளை, சரியான வேளை. ஒவ்வொரு தேசத்தின் வளர்ச்சி பயணத்தின் போதும் தேசம் முன்வந்து புதிய உறுதிப்பாடுகளோடு முன்னேற்ற பாதையிலே பயணிக்கக்கூடிய அற்புதமான ஒரு வேளையும் பிறக்கும். புதிய பாரதத்தின் துவக்கத்தின் இது அமுத காலம். இதுவே கோடானு கோடி நாட்டு மக்களுடைய உறுதிப்பாடாகும். அமுத காலம் 25 ஆண்டுகளுக்கு ஆனது. ஆனால் நாம்
நம்முடைய லட்சியங்களை அடைவதற்காக இப்போதிலிருந்தே முனைப்புடன் செயல்பட வேண்டும். भारत को गढ़ने का यही समय है. தமிழ் மொழி மற்றும் தமிழகத்தின் வளர்ச்சிக்கான திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி முன்னுரிமை அடிப்படையில் செயல்படுத்தி வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கோயம்புத்தூரில் உள்ள அமிர்தா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்று வரும் அகண்ட தமிழ் உலகம் அமைப்பின் 4வது சர்வதேச மாநாட்டில் உரையாற்றிய அவர், கடந்த 9 ஆண்டுகளில் தமிழகத்திற்கு 11 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் மத்திய அரசால் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழுக்கும், தமிழ் மக்களுக்கும், தமிழ் கலாச்சாரத்திற்கும், தமிழ் பண்பாட்டிற்கும் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பது நமக்கு எல்லாம் அறியும். அவர் எங்கு சென்றாலும் கூட திருக்குறளை பற்றி பேசுவது, அதே போல 2 முறை காசி தமிழ் சங்கமம் நடத்தியது, சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் நடத்தியது, யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று ஐநா சபையில உயர்த்தது. உலகிலேயே தொன்மையான மொழி தமிழ் மொழி என்று அவர் தொடர்ந்து தமிழுக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கடந்த இந்த 9 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட 11 லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டிற்கு திட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரீசெண்டா கூட கோயம்புத்தூர்ல இருந்து பெங்களூருக்கு வந்தே பாரத் ரயில், அதே மாதிரி போன வாரம் திருச்சிராப்பள்ளிக்கு வந்துட்டு விமான நிலையத்தை தொடங்கி வைத்துவிட்டு கிட்டத்தட்ட 20,000 கோடி ரூபாய்க்கு புதிய திட்டங்களையும் அங்கு தொடங்கி வைத்துவிட்டு நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் சென்றிருக்கிறார் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களின் அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்வதற்கான திட்டங்களை கொண்டு வருவதில் மத்திய அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் என் மண் என் மக்கள் யாத்திரையில் பங்கேற்ற அவர் அம்மாவட்டத்தில் பிரதமரின் வீட்டுவசதி திட்டத்தின் கீழ் 31,336 வீடுகளும் 2,32,117 கழிப்பறைகளும் கட்டித்தரப்பட்டுள்ளதாக கூறினார். அனைத்து மக்களுக்கும் ஜல்ஜீவன் திட்டத்தின் மூலம் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கும் வகையில் குடிநீர் இணைப்புகள் செய்து தரப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பிரதமரின் வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் 1,84,000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஆண்டுக்கு 6,000 ரூபாய் நிதியுதவி பெற்றுள்ளதாகவும் திரு அண்ணாமலை கூறினார். தமிழகத்தில் 48 IPS அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு மற்றும் பணியிட மாற்றம் அறிவிக்கப்பட்டுள்ளது. திரு ஆர் தமிழ்ச்சந்திரன், திருமதி ஜெயஸ்ரீ, திருமதி எஸ் ராஜேஸ்வரி, திரு ராஜேந்திரன் உள்ளிட்ட 17 அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு அளிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் 4 நாட்கள் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் வடகடலோரப் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 11ஆம் தேதி வரை தமிழக கடலோரப் பகுதிகளில் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல மாவட்டங்களில் உள்ள நீர்த்தேக்கங்களிலிருந்து தண்ணீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சென்னையில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கனமழை காரணமாக தமிழகத்தில் கடலூர், மயிலாடுதுறை, விழுப்புரம் மாவட்டங்களில் இன்று பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இருவரிச் செய்திகள். இலங்கையில் இந்தியா உதவியுடன் மேற்கொள்ளப்பட்டு வரும் மஹோ, அனுராதபுரா உள்ளிட்ட ரயில் திட்டப் பணிகளை கொழும்புவில் உள்ள இந்திய துணை தூதர் திரு சந்தோஷ் ஜா ஆய்வு செய்தார். இந்தியாவும் சவுதி அரேபியாவும் நடப்பாண்டு ஹஜ் பயணத்திற்கான இருதரப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன. பிரதமரின் மக்கள் மருந்தகங்களில் கிராமப்புறங்களில் தொடக்க வேளாண்மை கடன் சங்கங்கள் மூலம் நடத்துவது குறித்த தேசிய அளவிலான கருத்தரங்கு கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. திருவள்ளூர் மாவட்டம் அயப்பாக்கத்தில் 5,000க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்ற சமத்துவ பொங்கல் விழா நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். மகளிர் டுவெண்டி 2வது கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியாவை வென்றது. முதலில் களமிறங்கிய இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்புக்கு 130 ரன் எடுத்தது. 131 ரன் என்ற வெற்றி இலக்குடன் களமிறங்கிய ஆஸ்திரேலிய மகளிர் அணி 19 ஓவரில் 4 விக்கெட் இழப்புக்கு 133 ரன் எடுத்தது. 3 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றியை பதிவு செய்து சமநிலையில் உள்ளன. நாளை நடைபெறும் 3வது மற்றும் இறுதிப் போட்டி கிரிக்கெட் ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேசிய பார்வையற்றோருக்கான டுவெண்டி மகளிர் கிரிக்கெட் போட்டிகள் இன்று கர்நாடக மாநிலம் ஹூப்ளியில் தொடங்குகிறது. நாடு முழுவதிலும் இருந்து 16 அணிகள் இப்போட்டியில் பங்கேற்கின்றன. மத்திய பிரதேசம், குஜராத், சண்டிகர், ஆந்திர பிரதேசம், தமிழ்நாடு, மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட், கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து அணிகள் பங்கேற்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதிய குற்றவியல் சட்டங்கள் நீதித்துறை கட்டமைப்பில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மக்களுக்கான திட்டங்களை கொண்டு வருவதிலும் உள்ளார்ந்த வளர்ச்சியை எட்டுவதற்கும் மத்திய அரசு உறுதியான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார்.
தமிழ் மொழி மற்றும் மாநிலத்திற்கான வளர்ச்சிக்கான திட்டங்கள் முன்னுரிமை அடிப்படையில் செயல்படுத்தப்படுவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கனமழை காரணமாக கடலூர், மயிலாடுதுறை, விழுப்புரம் மாவட்டங்களில் இன்று பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மகளிர் டுவெண்டி இரண்டாவது கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியாவை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.